வார்த்தை, நம்ம படிச்ச வார்த்தைகள் ஆவியானவர் கிரியை செய்யும்போது ஜீவ தண்ணீரா சத்தியமா வெளியில வரும். அந்த சத்தியத்தை உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்றனால எந்த விதத்திலயும் அன்அடல்ட்ரேட்டட் கண்டென்ட் இது. அதனால எல்லாரும் கவனமா கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட பேசுவார். நீங்க கவனிச்சு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட பேசுவார். அதனால எல்லாரும் கவனமா கேளுங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தலைப்பு எழுதிக்கோங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆண்டவர் கிட்ட இருந்து, கடவுள் கிட்ட இருந்து நம்மள துண்டிக்கிறவை, திசை திருப்புகிறவை. சோ ஆண்டவர்கிட்ட இருந்து நம்மள எது வந்து 2 காரியம் நம்மள திசை திருப்புது. இப்ப இருக்கிற சூழ்நிலையில, இப்ப வாழ்ற ஜனங்கள 2 காரியங்கள். 1 ப்ராப்ளம். 2 P. 1 ப்ராப்ளம். எத்தனை பேருக்கு பிரச்சனையே இல்ல வாழ்க்கையில? யாராவது ஒருத்தர் கை தூக்க முடியுமா? நீங்க அரசனா இருந்தாலும் ஆண்டியா இருந்தாலும் எல்லார் வாழ்க்கையில என்ன இருக்குது? காமனா இருக்கிற ஒண்ணே ஒண்ணு என்னதான் பிரச்சனை. வேலை எடுத்துக்கோங்க பிரச்சனை, பிள்ளைகளை எடுத்துக்கோங்க பிரச்சனை, காசு பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கு. அதோட அளவு வேணா வித்தியாசமா இருக்கலாம். சில பேருக்கு 5000 ரூபாய் பிரச்சனையா இருக்கலாம். பெரிய பாலிட்டிஷியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு 50 கோடி பிரச்சனையா இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் என்ன இருக்குது? காமனா இருக்கிறது என்ன? பண பிரச்சனை. அப்புறம் மேரேஜ் எடுத்துக்கிட்டா அதுலயும் பிரச்சனைகள் வரும். சில நேரம் சந்தோஷமா போகும், சில நேரம் பிரச்சனைகள் வரும். பிள்ளைகள் எடுத்தா சில நேரம் நமக்கு சந்தோஷம் கொடுப்பாங்க, சில நேரம் பிரச்சனைகள் வரும். ஹெல்த், சுகம் ஒரு நாள் இருக்கிற மாதிரி அடுத்த நாள் உடம்பு இருக்கிறது இல்ல. இது ஒரு பெரிய பிரச்சனை. இன்னொன்னு என்னன்னா, சில பேருக்கு பிரச்சனையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். மனுஷனுக்கு எனக்கு இது வேணும், இது இல்லையே, அது இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே, அவங்களுக்கு இது இருக்குது அப்படின்னு நினைச்சு நம்மளே பிரச்சனைய வளைச்சு போட்டுப்போம். எத்தனை பேர் அப்படி வளைச்சு போட்டுக்கிறீங்க? இல்லாதது ஒண்ணு நினைச்சு ஐயோ எனக்கு இல்லையே, அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு நம்மளே வளைச்சு போட்டுப்போம். சோ எல்லாருக்கும் இருக்கிறது ஒரு மெயின் இது பிரச்சனை. சோ பிரச்சனை வந்து மனுஷனை எப்பயுமே ஒரு பிரச்சனை வரும்போது, மன அழுத்தம் வரும்போது, இது ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம கண்ணை மூடணும்னா, ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்தோம்னா, அது நம்மள ஆண்டவர்கிட்ட இருந்து ஆண்டவர்கிட்ட கான்சென்ட்ரேட் பண்ண விடாது. 2வது, இந்த பிரச்சனைய நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்றோம்ன்றது 2வது காரியம். சில பேர் என்ன பண்ணுவாங்க? பிரச்சனையில இருந்து ஓடிடுவாங்க. எஸ்கேப் ஃப்ரம் ரியாலிட்டி. பிரச்சனைய பார்த்து என்ன பண்றது? உண்மையிலிருந்து தப்பிக்க வேற வழிய தேடுறது. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, உட்கார்ந்து ஒரு சினிமா பார்த்துருவாங்க. ஃபுல் இல்ல யூடியூப்ல ஷார்ட் ரீல்ஸ் பார்த்துக்கினே இருப்பாங்க. என்னன்னா எஸ்கேப் ஃப்ரம் ரியாலிட்டி. சில பேர் நம்ம கிறிஸ்டியன்ஸ் தண்ணி அடிக்கிறது கிடையாது. நம்ம வந்து ஏதாவது புகையில அந்த மாதிரிலாம் ஏதாவது கஞ்சா ஏதாவது அடிக்கிறது கிடையாது. அதனால அந்த மாதிரி எதுவும் பண்றது கிடையாது. ஆனா நமக்கு என்ன கையில இருக்கு? என்ன இருக்கு? போன். சோ எஸ்கேப் ஃப்ரம் ரியாலிட்டி. இல்ல அந்த எஸ்கேப் ஃப்ரம் ரியாலிட்டி நான் ப்ராப்ளம ஹேண்டில் பண்ணணும்னு நிறைய பேர் நினைச்சாங்கன்னா என்ன பண்ணுவோம்? நம்மளா உள்ள போய் அந்த பிரச்சனையை என்ன பண்ணுவோம்? ஒரு குழப்பி வச்சிருவோம். இப்படியா என்ன பத்தி சொன்ன இரு அப்படின்ட்டு போய் அவங்க கிட்ட இத பேசி, அவங்க கிட்ட இத பேசி, இவங்க கிட்ட இத பேசி இன்னும் குழப்பி வச்சிருக்கோம். ஆபீஸ்ல ஒரு 2 மெயில் எழுதி அவங்க கிட்ட கேட்டு, இவங்க கிட்ட கேட்டு இன்னும் பண பிரச்சனையும் எல்லா பிரச்சனையும் இன்னும் குழப்பி வச்சிருக்கோம். ஆனா ஆண்டவர் வந்து இத எப்படி, இந்த ப்ராப்ளம் வரப்ப ஆண்டவர் எப்படி இத டாக்கிள் பண்ணோன்னு சொன்னாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ஆன்சர் நான் இப்ப சொல்ல மாட்டேன், சொல்லுறேன். நம்ம ஜென்ரலா பண்றது. சில பேர் வந்து நான் ரொம்ப புத்திசாலித்தனமா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஹெட் ஆன் கொலிஷன். இப்போ ஒரு ஸ்டார்ம் வருதுன்னா அதுக்கு ஸ்டார்மோட கண்ணுக்குள்ளேயே போறது. கண்ணுக்குள்ளேயே போய் அதை சால்வ் பண்ணணும்னு நினைச்சு இன்னும் பெருசாக்கி வச்சிருவோம். இப்படிதான் நம்ம ப்ராப்ளம மனுஷன் ஹேண்டில் பண்றான். இல்லைன்னா எஸ்கேப் ஃப்ரம் ரியாலிட்டி, வேற எதுக்காவது போறது, அதை பத்தியே நினைக்க கூடாதுன்னு சொல்லி ஓடி போயிடுறது. 2வது ப்ராப்ளம் வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம திசை திருப்புறவ வந்து பிளஷர். 2 P சொன்னேன். பிளஷர், சிற்றின்பம். பைபிள்ல போட்டிருக்கு, கடைசி நாள்ல ஜனங்கள் வந்து
சிற்றின்ப பிரியரா ஆண்டவரை விரும்புறதை விட சிற்றின்ப பிரியரா இருப்பாங்களாம். தீமோத்தி 2 தீமோத்தி 3:4 அதுல என்ன பண்ணிருக்குன்னா, தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராய் இருப்பார்கள். அது என்ன போட்டிருக்குன்னா, லாஸ்ட் டேஸ்னா இதான் கடைசி காலத்துல ஜனங்கள் இப்படி இருப்பாங்களாம். இன்பத்தை விரும்புகிறவர்களா இருப்பாங்க. நம்ம இன்பத்தை விரும்புகிறவர்கள் அப்படின்னு சொல்லும் போது காலையில எந்திரிப்பாங்க, கட லேட்டா எந்திரிப்பாங்க, கடகடன்னு குளிச்சு கிளம்பி சாப்பிட்டு ஆபீஸ் கிளம்பி ஓடுவாங்க. ஆபீஸ்ல போயிட்டு எல்லா பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணி டிராபிக்ல வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கேயாவது அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்காக ஏதாவது டிவி பார்ப்பாங்க, இல்லைன்னா போனை பார்ப்பாங்க, பிள்ளைங்கிட்ட பேசுவாங்க. காமன் மேன் என்னெல்லாம் எப்படிலாம் பண்ணுவாங்கன்னா, நல்லா சாப்பிடுவோம், இல்ல வெளியில போவோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு வெளியில போலாம், இல்லைன்னா ஷாப்பிங் போலாம், சும்மாவே எதையாவது வாங்கலாம், இல்ல ஏதாவது ஷாப்பிங் கார்ட்ல ஏதாவது போடலாம், இல்லைன்னா என்ன பண்ணுவோம், படுத்து தூங்கிடும். சோ இது கம்ப்ளீட்டா எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரௌஸ், டாக், டிராவல், ஷாப், ஈட், ஸ்லீப், ரிப்பீட். இதுதான் ஒரு காமன் மேன் பிளஷர். இதுதான் நம்ம இதுல சொல்லலாம். நீங்க கேட்கலாம், இதுல என்னக்கா பாவம் இருக்கு? இதுல ஒரு பாவமே இல்லையே, இதுல எதுவுமே தப்பு கிடையாது. தூங்குறது தப்பா? சாப்பிடுறது தப்பா? வெளியில போறது தப்பா? இல்ல நான் போன்ல நல்லது காரியம் மெசேஜ் தான் பார்த்தேன், அது தப்பா? ஷார்ட்ஸ் தான் பார்த்தேன், அது தப்பா? எதுவுமே தப்பு இல்ல. ஆனா இதுல ஆண்டவரே வரல. கடவுள் என்ற ஒரு என்டிட்டிக்கு உங்க லைஃப்ல இடமே இல்ல. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இருந்த அளவுக்கு கடவுள் இல்ல. சோ இந்த மாதிரி சிற்றின்ப பிரியரா ஜனங்கள் இருந்துருவாங்க. பூமிக்குரிய காரியங்கள், சிற்றின்பக்குரிய காரியங்கள், இத மாத்திரம் ஹேண்டில் பண்ணிட்டு ஜனங்களுக்கு வெறும் ப்ராப்ளம் ஹேண்டில் பண்ணுவாங்க. ப்ராப்ளமை டேக்கிள் பண்ண என்னத்தை யூஸ் பண்ணுவாங்க? பிளஷர், சிற்றின்பத்தை யூஸ் பண்ணிட்டு லைஃபை முடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்படி பண்றனால அதான் ஸ்பர்ஜன் ஒரு ஒரு போதகர் 18th செஞ்சுரியில இருந்தாரு. அவரு சொன்னது, ஒரு சிற்றின்பம் நம்மளுடைய யோசிக்கிற திறனை கொன்னுடுமா. கரெக்டா யோசிக்கிற திறனை கொன்னுடுமா. சிந்தையே கொலை செய்யணும்னா, உங்களோட சிந்திக்கிற திறனை கொலை செய்யணும்னா நீங்க என்ன பண்ணணுமா? சிற்றின்பத்திற்கு நீங்க ஒப்பு கொடுக்கணுமா. சோ நம்ம சிற்றின்பத்துக்கு எப்ப அடிமை ஆவோம்னா, ஒண்ணு நமக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கணும், நம்மளோட வேதனையை மறக்கிறதுக்காக சிற்றின்பத்துக்கு அடிமையா இருப்போம். இல்ல நமக்கு போர் அடிக்குது, எதுவும் செய்யறதுக்கு இல்ல, டைம் இருக்கு, இல்லைன்னா அப்ப என்ன பண்ணுவோம்? சிற்றின்பத்துக்கு அடிமையாயிடுவோம். இல்ல அதுக்கு ஏற்கனவே நம்ம அடிமையா இருக்கணும். சில பேருக்கு தெரியும் அது பண்ணக்கூடாதுன்னு, ஆனாலும் பண்ணுவோம். அப்ப நம்ம யாரு? அதுக்கு அடிக்டடா இருக்கோம்னு அர்த்தம். அதுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதனால எத்தனை பேர் நான் இவ்வளவு நேரத்துக்கு மேல ஸ்கிரீன் டைம் பார்க்க மாட்டேன்னு சொல்லி விட்டு திருப்பி பாக்குறீங்க. யாருமே அந்த முடிவே எடுக்கலையா? கண்டிப்பா அந்த முடிவை எடுக்கணும். ஏன்னா நான் சொல்ல போற காரியங்களை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் எதுக்கு தெரியுமா பாப்பாங்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் டிவில? அவங்களுக்கு ஆபீஸ்ல போய் பேசுறதுக்கு காரியம் இருக்காது, ஸ்கூல்ல போய் பேச காரியம் இருக்காது, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசணும்னா அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கணும், அதனால பாப்பாங்க. இந்த கேட்டகரியில எத்தனை பேர் இருக்கீங்க? கையே தூக்க மாட்டீங்க. உண்மையாவே வா.
ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பேசுறதுக்கு கண்டென்ட் இல்லன்னு நெறைய பேர் டிவி பாப்பாங்க. இது ரொம்பவே உண்மை. நான் பசங்க கிட்டலாம் பேசுறனால சொல்றேன். எனக்கு 2 டீனேஜ் பாய்ஸ் இருக்காங்க. அதனால எனக்கு நல்லா தெரியும். நெறைய பேர் அதனால புரோகிராம்ஸ் பாப்பாங்க. அந்த பக்கத்து வீட்டு அக்கா சொன்னுச்சு, அந்த பக்கத்து வீட்டு அக்கா சொல்றது என்னன்னு பாக்குறதுக்காக பாப்பாங்க. இது மாரி தான் எல்லாம் சிற்றின்பத்துக்கு அடிமையா மாறிர்றோம். சோ, பைபிள் என்ன இத பத்தி சொல்லுதுன்னா, நான் சொன்னேன் சிற்றின்ப பிரியரா இருப்பாங்கன்னு. ரோமர் 6:16ல பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா, நம்ம எதுக்கு குடுக்குறோமோ, எதுக்கு நம்ம அத படிக்கிற அந்த வசனத்த 6:16 ரோமர். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானும் நீதிக்கேதுவான கீழ்ப்படிதலுக்காலும் எதற்கு கீழ்ப்படி உங்களை அடிமையாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ, எதுக்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமையாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமையா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? நம்ம எதுக்கு நம்ம அடிமைப்படுத்த, இது ரோமர் 6:16. எது நம்மள ஆட்கொள்ள இடம் கொடுக்கிறோமோ அதுக்கு நம்ம அடிமை ஆயிடுவோமா? எதற்கு ஆட்கொள்ள நம்ம இடம் கொடுக்கிறோமோ அதற்கு நம்ம அடிமை ஆயிடுறோமா? நம்ம ஒரு டிவி புரோகிராமோ ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையோ மனசுல போட்டு குழப்பிக்கிறப்ப, ஒரு டிவி புரோகிராம்ல பார்த்ததையே யோசிச்சுட்டு இருக்கும் போது, கண்டிப்பா ஒரு 3 மணி நேரம் ஒரு படமோ, இல்ல ஒரு ஷார்ட் பிலிமோ, ஒரு கிரைம் சீரீஸோ பாத்தீங்கன்னா, அதோட தாக்கம் உங்க மனசுல இருக்குமா இருக்காதா? நம்ம எல்லாரும் ஹியூமன்ஸ் தான். அதனால அவ்வளோ ஈஸியா அட்டாச் ஆகவும் முடியாது, அவ்வளோ சீக்கிரம் டிட்டாச் ஆகவும் முடியாது. கண்ணை மூடினா அந்த கேரக்டர் வரும், அந்த கதை வரும், இப்படி நடந்திருக்கலாமே, அப்படி நடந்திருக்கலாமே, அப்படி பண்ணிருக்கலாமே, இந்த தாட் இருக்கும். அதனாலதான் கவனமாக கேட்கவும், சிந்திக்கவும், அமைதியாக இருக்கவும், ஜெபம் பண்ணவும், தியானிக்கவும் திறனை சிற்றின்பங்கள் என்ன பண்ணும்? குறைத்து விடும். என்ன ஆக்கிடும்? சிற்றின்பங்கள் என்னத்தை குறைச்சிடுமா? கவனமாக கேட்கறதுக்கும், அமைதியாக இருக்கவும், ஜெபம் பண்ணவும், தியானிக்கவும் உங்களோட எபிலிட்டிய கட் பண்ணிடும். நீங்க படிக்கிற பிள்ளையா இருந்தா என்ன ஆகும்னு யோசித்து பாருங்க. அமைதியா இருக்கிறது, ஃபோக்கஸ்டா இருக்கிறது, கான்சென்ட்ரேட் பண்றது, பிரேயர் பண்றது, கேட்கிற திறனையே குறைச்சிருமா? நம்மளுடைய மைண்ட் ஒரு பிளேட் மாதிரி. நம்மளுடைய நினைவுகள், நம்மளுடைய சிந்தனை ஒரு பிளேட் மாதிரி. அந்த பிளேட்ல நம்ம பாக்குற பிளேட்டா இருந்தா அது அழுக்கு பட்டுட்டா நம்ம கழுவிடுவோம். நம்மளுடைய சிந்தைய நம்மளால கழுவ முடியுமா? நம்ம பாக்குற மாதிரி டான்ஜிபிளா இருக்கா? இல்ல. அப்ப நம்மளுடைய சிந்தைய நம்மளால என்ன பண்ண முடியாது? கழுவ முடியாது. சோ சிந்தையில நீங்க அழுக்க விதைத்தீங்கன்னா, அசுத்தத்தை விதைத்தீங்கன்னா, தேவையில்லாத அசுத்தமா இல்லாம இருக்கலாம், தேவையில்லாத காரியங்களை விதைத்தீங்கன்னா, தேவையான காரியங்களுக்கு இடம் இல்லாம போயிடும் அந்த பிளேட்ல. அது அசுத்தமா இல்லாம இருக்கலாம், ஆனா தேவையில்லாத காரியங்களை விதைத்தோம்னா தேவையுள்ள காரியங்களுக்கு இடம் இல்லாம அந்த பிளேட்ல போயிடும். ஏன்னா மைண்ட் அவ்வளவு ஈஸியா கழுவ முடியாது. ஒரு கோட் இருக்கு, மைண்ட் இஸ் a canvas that cannot be washed. அப்படின்னா மைண்ட் ஒரு வரைகிற ஒரு பேப்பர், அது ஈஸியா நம்மளால கழுவவே முடியாது. பெயிண்ட் பட்டுருச்சுன்னா ஈஸியா கழுவ முடியுமா? கழுவ முடியாது. அதுவும் இல்லாம நம்மளால பார்க்க முடியுமா? மைண்ட கலட்டி கழுவ முடியுமா? கழுவ முடியாது. அதுல ஃபுல்லா ப்ராப்ளமும் உலகத்துல நடக்கிற எல்லா காரியங்களும் இருந்ததுன்னா தேவையான காரியங்களுக்கு இடம் இல்லாம போயிரும்.
அதனாலதான் ஆண்டவர் பிலிப்பியர் 4:8 சொல்றார், கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ள நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கிரியை உள்ளவைகள் எவைகளோ, கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தியுங்கள், அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்க கரெக்டான காரியத்தை உங்க வாழ்க்கையில நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா, ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க என்னத்த சிந்திக்கணுமா? நீதி உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், இதையெல்லாம் எப்படி நான் சிந்திக்கிறது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, ஆண்டருடைய வார்த்தையை தியானிக்கிறது மாத்திரம்தான். ஏன்னா ஆண்டருடைய வார்த்தை மாத்திரம்தான் நீதி உள்ளவை, உண்மை உள்ளவை, ஒழுக்கம் உள்ளவை. எப்பயுமே உண்மை உள்ள வரும்போது பொய் வெளியில போயிரும். உண்மை வெளிச்சம் உள்ள வரப்போது இருள் வெளியில போயிடும். உங்க சிந்தைய ஆண்டருடைய வார்த்தையினால நீங்க நிரப்பும் போது, ஆண்டருடைய சமூகத்தால நிரப்பும் போது, வார்த்தை வந்து இயேசுவினால நிரப்பும் போது, அசுத்தமானவைகள், தேவையில்லாதவைகள் வெளியில போயிரும். நம்ம என்ன பண்றோம்னா, அசுத்தமானவைகளை எல்லாத்தையும் உள்ள போட்டுட்டு கடைசியில கொஞ்சம் வசனத்தையும் உள்ள போட ட்ரை பண்றோம். அது என்ன ஆகுது? ரிஜெக்ட் ஆயிடுது. அதெல்லாம் உள்ள இருக்கிறனால இது என்ன பண்ணுது? அழுக்கோட சேர மாட்டேங்குது. நான் அதுதான் எக்ஸாக்டா அங்க பண்ணேன். ஒன்னே ஒண்ணுதான். ராத்திரி உட்காந்து ஒரு கிரைம் சீரிஸ் பார்த்தோம். ஒரு இது பார்த்தேன். அதுல ஒண்ணும் தப்பானது இல்ல. வெறும் அந்த பிளாட் தான். ஆண்டவர் கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப் கண்ணை மூடி ஜோப் பண்ணனா ஃபுல்லா ஆண்டவர் கிட்ட என்னன்னா நிறைய ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம்ல இருந்து வெளியில வரதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக பண்ணேன். ஆண்டவர் கிட்ட இருந்த ரிலேஷன்ஷிப்ப முதுவா அது என்ன பண்ணிடுச்சு? கட் பண்ணி விட்டுருச்சு. திரும்ப அழுது ஜோம் பண்ணி மன்னிப்பு கேட்டு திருப்பி ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு இட் டேக்ஸ் அ லாங் டைம் அண்ட் ரெனியூ த ரிலேஷன்ஷிப் வித் காட். அதனால தான் ரெனியூயிங் ஆஃப் யுவர் மைண்ட், மனம் மறுரூபம் ஆகணும். மனம் மறுரூபம் ஆகணும்னா ஆண்டுடைய வார்த்தை உள்ள போகணும், ஆண்டுடைய வார்த்தை உள்ள கிரியை செய்யணும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்க சொல்லலாம், நான் ஒன்னும் தேவையில்லாதது பண்ணலையே, வெறும் வீடியோ கேம் தானே விளையாடுறேன், வெறும் ஷார்ட்ஸ் தானே பாக்குறேன், சினிமா பாக்கலையே, வெறும் ஜோக்கு தானே பாக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்குதான் 1 கொரிந்தியர் 10:23 பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எல்லாம் கரெக்டா இருந்தாலும் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. எது செய்தாலும், அது இங்கிலீஷ்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. Many things are permitted, but not all are beneficial. நம்ம எது செய்தாலும் பிரயோஜனம் எது வருதோ அததான் செய்யணும். நமக்கு கிறிஸ்தவர்கள் எது நமக்கு நித்தியத்துக்கு பிரயோஜனமா இருக்கோ அதை செய்தோம்னா தான் நம்ம புத்திசாலியான ஆளு. இல்லைன்னா அது வேஸ்ட் தான். நீங்க டைம் இருந்தா பிள்ளைகள் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. உட்கார்ந்து பிள்ளைகளோட வசனத்தை படிங்க. டைம் இருக்கா, பிள்ளைகளோட ஆண்டவரை பத்தி பேசுங்க. வீட்டுல ஆண்டவரை துதிங்க. ஆண்டவர் செய்த நல்லத பேசுங்க. ஆண்டவரை பத்தி பேசுங்க. எனக்கு பைபிள் படிக்க இஷ்டம் இல்ல, ஜெபம் பண்ண இஷ்டம் இல்லைன்னா ஆண்டவரை பத்தி பேசுங்க. ஆண்டவருடைய வேதத்தை படிங்க. எல்லாரும் உட்கார்ந்து வேதத்துல இருக்கிற அதிசயங்களை பாருங்க. எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து ஒரு பைபிள் இத யூடியூப பாருங்க. இதுதான் வழி ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்க. இதுதான் நமக்கு ஆண்டவர்கிட்ட கொண்டு போகும். எல்லாம் நமக்கு தகுதியா இராது. இது எப்படி நான் எதை பாக்குறது, எதை பார்க்க கூடாது? அப்ப நீங்க சொல்றீங்களே, இது பாக்குறது தப்பு, அது பார்க்காதது தப்பு, இது பண்றது தப்பு, அது பண்றது ப்ராப்ளமை பத்தி யோசித்தாலும் தப்புன்னு சொல்றீங்களே, அப்ப எது தப்பு, எது தவறு இல்ல அப்படின்னு யோசித்தீங்கன்னா, வாட் இஸ் சின், எது பாவம் பாக்குறதுல, எது என்ன பரிசுத்தமா வைத்துக்கும் அப்படின்னு சொல்லிங்கன்னா, எதெல்லாம் நம்மளுடைய சிந்தைய
அது கிட்ட இருந்து பிரிக்க முடியாம நமக்கு ஒட்டிட்டு இருக்கோ, அதெல்லாம் பாவம். நீங்க பார்க்குற அசுத்தமா இருக்கட்டும், நீங்க பார்க்குற ஒரு கதையா இருக்கட்டும், அது உங்க மைண்ட்ல ஒட்டிக்கிட்டு ஆண்டவர உள்ள நுழைய விடாம இருந்ததுன்னா, அது பாவம். அது பாவம். பி ஆ சத்திய ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். ஹோலி ஸ்பிரிட் வந்து ப்ராம்ப்ட் பண்ணுவார். வேண்டாம், வேண்டாம். ஜெபம் பண்ணி கண்ண மூடுனீங்கன்னா, ஆண்டவர உங்களால தரிசிக்க முடியாது. ஆண்டவர உங்களுக்கு முன் நிறுத்த முடியாது. கர்த்தரை என் முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு வசனம் இருக்கும்போது, உங்களால ஆண்டவர ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னா, நீங்க கண்ண மூடி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர உங்களால பார்க்க முடியலன்னா, ஆண்டவர் முன்பாக உங்கள பணிந்து கொள்ள முடியல, ஜெபம் போர் அடிக்குது அப்படின்னா, அங்க வேற ஏதோ இருக்குன்னு அர்த்தம். மைண்ட்ல வேற. ஆராதனை சமயத்துல கண்ண மூடுனாலும், ஆண்டவர ஆராதிக்க முடியல அப்படின்னா, அங்க வேற ஏதோ இருக்குன்னு அர்த்தம். நெறைய பேர் நம்ம சபையில வந்துட்டு, நான் காது கேட்படா சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆராதனை நல்லாவே இல்ல. இன்னைக்கு ஆராதனை நல்லாவே இல்ல. ஆராதனை எப்பயுமே நல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம ஆராதிக்கிறவர் ஆண்டவர். அவர உயர்த்தும்போது உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுவார், சந்தோஷப்படுவார். உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தா ஆராதனை இன்பமா இருக்கும். ஆராதனையில உங்கள ஆண்டவர உணர முடியலன்னா தப்பு யார் மேல? வேற ஏதோ ஒட்டிட்டு இருக்கு உங்களுக்குள்ளன்னு அர்த்தம். அத கிளீன் பண்ணலன்னா ஆராதனை இன்பமா இருக்காது. போர் தான் அடிக்கும். ஸ்தோத்திரம் சொல்ல சொன்னா போர் தான் அடிக்கும். ஆண்டவர் நல்லவர்ன்றத ருசித்து பார்க்கலன்னா ஆண்டவருக்கு எப்படி ஸ்தோத்திரம் சொல்ல முடியும்? There is detachment from God, attachment with something else. So அந்த இத கிளீன் பண்ணாத வரைக்கும் ஆண்டவர் கூட நீங்க தொழுது கொள்ள முடியாது. சத்திய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இது தவறுன்னு நம்மகிட்ட சொல்லும்போது அத விட்டுறணும். அடுத்தது ரோமர் 9:1 பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கு. உங்க மனசாட்சி சில நேரம் சொல்லும். வேண்டாம், இந்த காரியம் வேண்டாம். இதுல நம்ம டைம் செலுத்தக்கூடாது. அந்த டைம் செலுத்தாதீங்க. அதே போல நம்ம பார்க்கிற சில காரியங்கள் நமக்கு இச்சைய தூண்டுச்சுன்னா, கோபத்தை தூண்டுச்சுன்னா, சில பேர் மேல கசப்பை தூண்டுச்சுன்னா, அது ஆண்டவருக்கு சித்தமான காரியம் கிடையாது. பழைய காரியங்கள் எல்லாம் நினைவுக்கு கொண்டு வந்துச்சுன்னா, அடிச்சு போட்டுருங்க. அது கரெக்டான காரியம் இல்ல. சில பேர்கிட்ட பேசும்போதே பழைய காரியங்களை கொண்டு வரும். சில பேர்கிட்ட பேசும்போதே இச்சையான காரியங்கள் நினைவுக்கு வரும். அது கரெக்டான காரியம் கிடையாது. கரெக்டான காரியம் கிடையாது. அது பாவத்துக்கு தான் நம்மளை கொண்டு போய் விடும். அதே போல நம்ம ஒளியின் பிள்ளைகள். நம்ம செய்யற சில காரியங்கள் நம்மள ஒளியின் பிள்ளைகளா மத்தேயு 5:14 போல ஒளியின் பிள்ளைகளா நம்மள ஐடென்டிஃபை பண்ணலனா, மத்தவன் பார்த்து ஒளிச்சு செய்தீங்கன்னா, மத்தவங்க நம்ம பாக்குறத பார்க்க கூடாது. ஒளிச்சு செய்தீங்கன்னா அது எல்லாத்தையும் நீங்க நிறுத்திடணும். ஒரு பாஸ்டர் அம்மா பார்த்தா உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிற காரியங்களை நீங்க செய்தீங்கன்னா, இது வந்து எப்ப செய்யணும்? உங்க வீட்டுல நீங்க தனியா இருக்கும் போதும். நீங்க என்ன பாக்குறீங்கன்னு யாருக்கும் தெரியாதப்பையும் அதை தான் செய்யணும். எப்பயும். ஏன்னா ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் நம்ம ஒளியின் பிள்ளைகள், மத்தவங்களுக்கு ஒளி தரவர்களா இருக்கிறோம். எப்பயுமே அந்த நினைவோடு இருக்கிறது தான் நம்மள பாவத்துல இருந்து விலக்கி காத்துக்கொள்ளும். இது ரொம்பவே முக்கியம். நம்ம வந்து ப்ராப்ளம் வித் பிளஷர் அண்ட் ப்ராப்ளம் அண்ட் பிளஷர், இது ரெண்டும் வந்து ஆண்டவர் கிட்ட இருந்து நம்மள வெறுத்து. இப்ப ஆண்டவர் வந்து நமக்கு பிரச்சனை வந்தா, சரி பிரச்சனை வந்தா நம்ம என்ன பண்ணணும்? பிரச்சனை வந்தா இப்ப அதுக்கு ஒரே ஒரு ஆளை பத்தி நான் சொல்லி முடிச்சிட போறேன். ஒரே ஒரு ஆளை பத்தி சொல்லி டக்குன்னு முடிச்சிட போறேன். ஒரு பைபிள்ல ஒரே ஒரு ஹீரோ இருந்தார். இந்த காரியத்தை சூப்பரா ஹேண்டில் பண்ணது. அவர் யாருன்னா டேனியல். டேனியல் நமக்கு டேனின்ற பேரு நமக்கு சர்ச்ல நல்லாவே தெரியும். யாரு? நம்ம குட்டி டேனியல். அவர் இல்ல, அவரும் ஹீரோ தான். ஆனா நம்ம பைபிள்ல பார்க்க போறது வந்து தானியல்னு ஒரு
பிப்ளிக்கல் ஹீரோ பத்தி பார்க்க போறோம். இவர் என்னன்னா, இவர் வந்து ஒரு கைதியா, ஒரு ஸ்லேவ், ஒரு ஸ்லேவா எடுத்துட்டு போறாங்க பாபிலோன் நகருக்கு. இவர் அந்த நிலைமையில எடுத்துட்டு போயும், இவர்கிட்ட இருந்த இவருக்கு வராத பிரச்சனை நமக்கு வந்துராது. என்ன தல போற பிரச்சனையா உனக்கு வந்துருச்சு அப்படின்னு நீங்க கேட்பீங்க. தானியேலுக்கு வந்த எல்லா பிரச்சனையும் தல போற பிரச்சனை தான். ராஜா நெபுகத்நேசர் சொல்றாரு, என் கனவையும் நீ சொல்லி அந்த கனவையும் எனக்கு எடுத்து சொல்லலன்னா உன் தலைய வெட்டிடுவேன். தலைய வெட்டிடுவேன். தல போற பிரச்சனை. அடுத்த தடவை என்ன பண்றாரு, இன்னொரு ராஜா என்ன பண்றாரு, அவரை தூக்கி சிங்க கேபிக்குள்ளேயே போட்டுறாரு. இவ்வளவு பெரிய ப்ராப்ளத்தையும் தானியேல் வந்து ஆண்டவருக்கு எப்படி பிரியமா இருக்கோ அதே ஃபாலோ பண்ணி அவர் ஜெயிச்சு வெளியில வராரு. சோ அவர் என்ன எப்படி ப்ராப்ளம ஹேண்டில் பண்ணார். அதே போல இதே டானியல் வந்து பாபிலோன் அரசுல இல்லாத சிற்றின்பமே இல்ல. இங்க ஒரே ஒரு இடம் போட்டிருக்கு. சாப்பாடு கூட ராஜா சாப்பிடுற சாப்பாடாம். அப்படி இருந்தும் தன்னை சுய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து அவர் வந்து இந்த பிளஷருக்கு இடம் கொடுக்கவே இல்லை. எந்த விதமான சுகபோகத்துக்கும் சிற்றின்பத்துக்கும் அவரை ஒப்பு கொடுக்கவே இல்லை. இப்படி ஒப்பு கொடுக்காம இருந்தனால அவருக்கு என்னெல்லாம் இருந்ததுன்னா, அவர் மாதிரி போக்கஸ் யாருக்குமே இல்லையா. அவர்கிட்ட என்ன வேலை கொடுத்தாலும் he was number 1. அவரை போல 10 மடங்கு சமத்தரா அந்த தேசத்திலேயே யாரும் இல்லையா. he was an immigrant in one land. இமிகிரண்ட்னா நாங்க இங்க கனடால வந்து ஒரு நாடோடிகள் மாதிரி இங்க இருக்கிறோம். நம்ம ஊர் ஆளுங்க இல்ல. இந்த இடத்துல தானியேல் அந்த மாதிரி கைதியா கொண்டு போன ஒரு இடத்துல தானியேலை போல ஞானம் உள்ளவர்கள் வேற யாரும் இல்லையா. அதே போல இன்னொன்னு என்னன்னா, தானியேல் இப்படி இருந்தனால ஆண்டவர் அவருக்கு எப்பயுமே ஃபேவரபிளா இருந்தாரு, தயவு கொடுத்தாரு. ஆண்டவர் அவர் கூப்பிட்ட உடனே தானியேல் முட்டி போறாரு, ஆன்சர் வந்துருது. தானியேல் ஜபத்தை ஏறெடுக்க போறாரு, பதில் வந்துருது. நம்ம அப்படி சொல்ல முடியுமா? நான் முட்டி போட்டேன், பதில் வந்துருச்சு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்? இந்த 2 காரியம் இல்ல. அந்த 2 காரியம் என்னன்னு நான் சொல்ல போறேன். இன்னொன்னு, தானியேல் வாழ்க்கையில ஆண்டவர் செய்த அற்புதங்களை பார்த்து ராஜா சொல்றாரு, நீ கும்பிடுற தெய்வம் உண்மையான தெய்வம். நம்மளை பார்த்து அப்படி சொல்ல முடியுமா? ராஜா தானியேலுக்கு ஆண்டவர் செய்யற பயங்கர காரியங்களை பார்த்து நீ கும்பிடுற தெய்வம் உண்மையான தெய்வம்னு எல்லா இடத்துக்கும் சொல்றாரு. ஒருத்தரும் தானியேலுக்கு எதிரா அந்த தேசத்துல நிக்கவே முடியல. அந்த மாதிரி ஆண்டவர் அவரை உயர்த்துறாரு. அதே போல ராஜா இன்னொரு வார்த்தை சொல்றாரு, உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி இந்த மனுஷனுக்குள்ள இருக்கு. நம்மள புறஜாதிகள் பார்த்து அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்லணும்னா நம்ம 2 காரியங்கள் செய்யணும். ப்ராப்ளம் வருதா, நம்ம ப்ராப்ளமை எப்படி ஹேண்டில் பண்றோம், அதே போல நம்ம வந்து பிளஷரை எப்படி ஹேண்டில் பண்றோம். இது 2 காரியங்கள் தான். முதல்ல தானியேல் பண்ணது செல்ஃப் கண்ட்ரோல் டு பி ஹோலி, சுய கட்டுப்பாடு, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள. இது நமக்கு இருக்கணும். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள நமக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். நான் இத பார்க்க மாட்டேன், நான் இத செய்ய மாட்டேன், ஆண்டவருக்கு பிரியமில்ல, நான் இது செய்ய மாட்டேன், ஆண்டவருக்கு பிரியமில்ல, இவங்க கிட்ட நான் பேச மாட்டேன். இப்படி ஒரு சுய கட்டுப்பாடு ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கணும். தானியேல் மாதிரி இருக்கணும்னா, உங்க லைஃப்ல ஞானமா இருக்கணும் அப்படின்னா, புத்திசாலியா இருக்கணும்னா, எல்லாத்துலயும் ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைக்கணும்னா, நீங்க முட்டி போட்டோன்னா பதில் வரணும்னா, உங்களை பார்த்து ஆண்டவரை மத்தவங்க துதிக்கணும்னா, உங்களுக்குள்ள பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள ஒரு சுய கட்டுப்பாடு வேணும். எத்தனை பேரு அதை செய்ய போறீங்க? என்கிட்ட அது இல்லாம இருக்குது. அதனாலதான் நான் இத ஆண்டவர் எனக்கு சொன்னனால நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா இந்த இருந்தாதான் நம்ம லைஃப்ல
வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைய நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ முடியும். தவறி போறது, தப்பு செய்றது ரொம்ப சுலபம். ஆனா ஆண்டவர் மன்னிக்கிறதில் தயவு பெருத்தவர். ஆனா நம்ம மாத்திக்கொள்ள ரெடியா இருக்கணும். பார்க்கிறேன். ஆமா பார்க்கிறேன். போர் அடிக்குது, கஷ்டமா இருக்கு. அதனால பார்க்கிறேன். இப்படி நம்ம எக்ஸ்கியூஸ் குடுத்துக்கிட்டே இருந்தா, உண்மையான ஆண்டவருடைய வல்லமைய உணராம போயிருவோம். மத்தவங்க ஆண்டவர துதிக்கிறதுக்கு இடம் கொடுக்காம, ஆண்டவர் நம்ம வாழ்க்கைய பார்த்து மத்தவங்க ஆண்டவர என்ன ஆண்டவர் புள்ளன்றான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஏன்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செயல்பட முடியாது. நம்ம கொண்டு செயல்பட முடியாது. நம்ம வாழ்க்கையில செயல்படவும் முடியாது. ப்ராப்ளம்ஸ நம்மளால டாக்கிள் பண்ண முடியாது. 2வது தானியேல் ப்ராப்ளம நம்ம வந்து அதுதான் பைபிள்ல போட்டிருக்கு. மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு. என்ன சாப்பிடலாம், என்ன படுக்கலாம், என்ன சாப்பிடலாம், என்ன குடிக்கலாம், இத பத்தி யோசிச்சுட்டு இருக்காம, எந்த வேலை கிடைக்கும், இங்க போலாமா, அங்க போலாமா, அத பண்ணலாமா, இத யோசிச்சுட்டு இருக்கிறது, இதெல்லாம் புறஜாதிகள் யோசிக்கிற காரியம். இதெல்லாம் நமக்கு வேணும். ஆனா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடினா இவைகள் எல்லாம் கூட கூட்டி கொடுப்பாராம். அதான் தானியேல் பண்ணாரு. தானியேல் பண்ணது வந்து கடவுளை தேடுறதுல, ஆண்டவரை தேடுறதுல ஒழுக்கமும் உண்மையும். டிசிப்ளின் அண்ட் லாயல்டி இன் சீக்கிங் காட். என்ன பண்ணாரு? டிசிப்ளின் அண்ட் லாயல்டி இன் சீக்கிங் காட். முதல்ல வந்து செல்ஃப் கண்ட்ரோல் டு பி ஹோலி, சுய கட்டுப்பாடு, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள. 2வது கடவுளை தேடுறதுல ஒழுக்கமும் உண்மையுமா இருக்கு. மத்தவங்க நினைக்கிறாங்க சர்ச்சுக்கு வேலை செய்யிட்டா எல்லாம் நடந்துரும். நீங்க ஆண்டவர் பாதத்துல டிசிப்ளினா, ஒழுக்கமா, உண்மையா ஆண்டவரை தேடலன்னா எதுவும் நடக்காது. தானியேல் என்ன பண்ணாருன்னா, இந்த ராஜா சொல்லிட்டார் வேற எந்த கடவுளையும் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லியும், நல்லா இதை எழுதிக்கோங்க. தினம் 3 அங்கே அவர் முன் செய்தபடி, இது வந்து தானியேல் 6:10. தான் முன் செய்தபடி, தானியேல் எப்போதும் செய்யறபடி தினம் 3 வேளைகள் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்தோத்திரம் செலுத்தினான். எப்பயும் செய்யற மாதிரி டிசிப்ளின், கன்சிஸ்டன்டா, உண்மையா, எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் ஆண்டவரை தொழுது கொள்ளுவேன், ஆண்டவரை தேடுவேன், பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுவேன். இது 2ம் தான் தானியேல் செய்தார். வேற எதுவும் பெருசா அவரு செய்ததா பைபிள்ல போடல. பரிசுத்த குலைச்சலை நம்ம ஏற்படுத்தக்கூடாது. நீங்களும் நானும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தணும்னா, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யணும்னா, நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ இல்லைன்னா எப்பயுமே நம்ம என்ன சாப்பிடணும், என்ன இது வேணுமே, அது வேணுமே, இது வேணுமே. எங்க வீட்டுக்கு ஒரு பையன் தேவையா இருந்துச்சு, அப்பா அம்மாக்கு கொஞ்சம் உதவிக்கு. நான் போயிட்டு சொல்லாத ஆளே கிடையாது. வரவங்க கிட்ட எல்லாம் சொன்னேன். உங்களுக்கு ஒரு ஆள் தெரிஞ்சா சொல்லுங்க, உங்க ஆள் தெரிஞ்சா சொல்லுங்க, ஆள் தெரிஞ்சா சொல்லுங்க. முரளி பிரதர்ட்ட இருந்து, டேவிட் பிரதர்ட்ட இருந்து, எல்லார்கிட்டயும் பாக்குறவங்க கிட்ட எல்லாம். அப்புறம் ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. எல்லார்கிட்டயும் சொன்னியே, என்கிட்ட சொன்னியா? நான் போற டைமும் என்னாச்சு, நான் கிளம்ப போற டைமும் என்னாச்சு, நெருங்கிட்டே வந்தது. அப்ப நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணி, ஆண்டவரே விசுவாசத்தோட கேட்கிறேன், எல்லார்ட்டையும் கேட்டேன், ஆனா உங்ககிட்ட கேட்கல. நீங்க எங்களுக்கு ஒரு ஆள் தேவைன்னு உங்களுக்கு தெரியும். அப்பா அம்மாவை தனியா விட்டு போக முடியாது. எங்களுக்கு ஒரு ஆள் அனுப்புங்க. ஆண்டவர் யார் அனுப்புறான்னா அபிஷேகத்தை அனுப்புறாரு. அந்த பையன் பேரு அபிஷேக். அபிஷேக். அதனால இது வந்து ஒரு கோஇன்சிடென்ஸா இருக்கலாம். பட் ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா இப்படிதான் ப்ராப்ளம் ஹேண்டில் பண்ணணும். எந்த ப்ராப்ளம்னாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட முன்னாடி கேட்கணும். நம்ம வந்து நீங்க யோசிக்கலாம், நான் வந்து குறி கேட்கறது இல்ல. எத்தனை பேரு குறி கேட்க போயிருக்கீங்க? நம்ம கிறிஸ்டியன்ஸ் யாரும் செய்ய மாட்டோம்னு விசுவாசிக்கிறேன். நீங்க இந்துல இருக்கிறப்ப போயிருக்கலாம். ஆனா யாரும் கிறிஸ்டியன்ஸ் யாரும் போக மாட்டீங்கன்னு விசுவாசிக்கிறோம். ஆனா நம்ம ஆண்டவருக்கு கேட்கறதுக்கு முன்பாக ஒரு காரியத்துக்கு ஆலோசனை ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி
மனுஷர்கிட்ட கேட்டோம்னா அதுவும் குறி கேட்கறது தான். நான் இங்க ஒரு பைபிள் ஸ்டடிக்கு போறேன். அப்பதான் ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. ஒரு காரியம், ஒரு பிரச்சனைய என்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி உங்க அம்மாகிட்டயோ, அவங்க கிட்டயோ, இவங்க கிட்டயோ என்ன பண்றது? என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு கேட்டீன்னா, அதுவும் என்னது? இது என்ன பண்ணலாம்? என்ன நடக்கும்? இல்ல கூகுள் பண்ணாலும் அது என்னது? குறி கேட்கறது தான். ஏதாவது வித்தியாசம் இருக்கா? நடக்க போறது தானே கேட்கிறோம். குறி கேட்கறது தான். முதல்ல ஆண்டவர்ட்ட எடுத்துட்டு போங்க. அங்கேயே சால்வ் ஆயிடும். அங்கேயே சால்வ் ஆயிடும். இப்படிதான் ப்ராப்ளம ஹேண்டில் பண்ணணும். இப்படிதான். ஆனா நம்ம கண்டிப்பா ஒரு கிறிஸ்தவனா பரிசுத்தமா இருக்கணும்னா, பிளஷருக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். முற்றுப்புள்ளினா எல்லா பிளஷருக்கும் வேண்டாம். எது ஆண்டவருக்கு பிரியமில்லையோ நான் சொன்னேன். எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாம இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட சொன்னார்னா, ப்ளீஸ் விட்டுடுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்க அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, ஆண்டவர் என்கிட்ட சுடுகோ விளையாடாதுன்னு சொன்னாரு. எங்க அம்மா வந்து இந்த இதுல சுடுகோ போன்ல சுடுகோ விளையாடுவாங்க. பேப்பர்ல, இண்டு பேப்பர்ல. ஆண்டவர் வந்து இத பண்ணக்கூடாது. அப்ப நான் யோசிப்பேன், என்னடா சாதா சுடுகோ விளையாடுறது பிரெயினை தான் ஷார்ப் ஆக்கும். இது போய் வேண்டான்றாரு அப்படின்னு. ஆண்டவர் பேசினா அது தவறு. மைண்ட்ல எல்லாம் அது எப்படி ஈஸியா அவங்க மைண்ட்ல இருந்து அது டிட்டாச் ஆகல. ஏன்னா அதை எப்படி சால்வ் பண்றது, அதை எப்படி சால்வ் பண்றது, அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ ஆண்டவருக்கும் உங்களுக்கும் பிரிவினை இருக்குன்னா நார்மல் சுடுகோ கூட தப்பு. ஏன்னா சுடுகோவால உங்க லைஃப் ப்ராப்ளம சால்வ் பண்ண முடியாது. ஆண்டவரால உங்க லைஃப் ப்ராப்ளம சால்வ் பண்ண முடியும். நம்மளுடைய வாழ்க்கைக்கு எல்லா விதத்திலையும் சொல்யூஷன் அப்படின்னா, சொல்யூஷன் என்ன? ஆன்சர், விடை. நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் விடை. அது ஹெல்த்தா இருக்கட்டும், அது வேலையா இருக்கட்டும், அது கல்யாணமா இருக்கட்டும், அது உங்க பிள்ளைகளா இருக்கட்டும், அது உங்களுடைய உத்தியோகமா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் விடை இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர்கிட்ட இருந்து தான் உதவி வரணும். அவர்கிட்ட இருந்து தான் உதவி வரணும். அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு உதவி வரணும்னா ஆண்டவரை தேடுறதுல, உங்க பரிசுத்தத்தை காத்து கொள்கிறதுல உண்மையும் உத்தமமா நம்ம இருக்கணும். கட்டுப்பாடா இருக்கணும். இதுதான் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்க நம்ம கத்துக்கிறது. இந்த 2 வசனத்தை நான் வந்து உங்களுக்கு சொல்றேன், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 1 தானியேல் 1:8 சுய கட்டுப்பாடு, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள. தானியேல் ராஜாவின் போஜனத்தில், தானியேல் வந்து ராஜாவோட பிளேட்ல இருந்து போஜனத்தில் கொடுத்த தன்னை தீட்டுப்படுத்தோன்னு இருதயத்தில் எண்ணி, தீட்டுப்படுத்தும் என்று நினைச்ச எந்த காரியத்தையும் சாப்பிடலையாம். என்னன்னா சாப்பிடுறது நம்மள தீட்டுப்படுத்தாது. அந்த ராஜாவோட போஜனத்துல உட்கார்றது அந்த பிசாசுங்களுக்கு படைத்து அந்த ஆளுங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால தன்னை தீட்டுப்படுத்திடுவேனோ நினைச்சு அதை சாப்பிடலையாம் தானியேல். நம்ம நினைக்கலாம், நான் தான் யோசித்தேன், நம்ம அப்படியே கம்ப்ளீட்டா யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் வச்சா உலகத்துல எப்படி நடக்குதுன்னு என்ன தெரியும்? அப்படியே நம்ம அப்படியே பேக்குக்கு போயிருவோம். ரொம்ப வயசாகி போயிருவோம். நமக்கு ஒண்ணுமே தெரியாம போயிரும். இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தெரிஞ்சா போதும் லைஃப்ல. மத்தது எல்லாம் எப்படியோ உங்க தேவையானது உங்க காதுக்கு வரும், கொண்டு வருவார். அப்படியே பேக்ல போயிருவோமே. அது உண்மை கிடையாது. அதேதான் இங்க நடக்குது. என்ன பண்றாங்க, மத்தவங்க எல்லாரும் நல்ல மசில் பில்ட் பண்ணணும்னா என்ன சாப்பிடணும்? புரோட்டீன் சாப்பிடணும். ஆனா தானியேல் என்ன சாப்பிடுறாரு? எனக்கு வெறும் காய்கறியும் தண்ணியும் கொடுங்கன்றாரு. வெறும் காய்கறி என்னது? கார்போஹைட்ரேட்ஸ். 10 நாளுக்கு அப்புறம் பாக்குறாங்க, அவரை போல பலமா நல்லா இருக்கிறவங்க யாரும் இல்லையா. ஆண்டவர் எல்லாத்தையும் மாத்தி போறார். ஏன்னா அவர் தான் நமக்கு உணவு. மனுஷன் 54 மாத்திரம் இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினால பிழைப்பான். அதனால எல்லா காரியங்களையும் மாறுதலா ஆண்டவர் மாற்றி போட்டுருவார். நீங்க என்ன சாப்பிடுறீங்க, என்ன, அதெல்லாம் முக்கியம் இல்ல. என்ன நீங்க படிக்கிறேன்னு கூட தேவையில்ல. ஆண்டவரை உண்மையா தொழுது கொள்ளும் போது
ஆண்டவர நம்ம தொழுது கொள்ளனா ஃபோக்கஸ்டா இருப்போம். நம்ம காரியங்கள்ல ஃபோக்கஸ்டா இருப்போம். நெறைய டைம் இருக்கும். நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், வேலைகள்ல ஃபோக்கஸ்டா இருப்போம். அததான் ஆண்டவர் கொடுப்பார். ஞானத்த கொடுக்கும்போது எல்லாவற்றையும் கொடுப்பார். அதோட சேர்த்து எல்லாத்தையும் குடுப்பார். நம்ம வேலை நல்லா நடக்கும். நம்ம படிப்பு நல்லா நடக்கும். எல்லாவற்றுக்கும் பலன் அவர் தருவார். சோ, மொ தானியேல் 1:8 அடுத்தது தானியேல் 6:10 ஆண்டவர தொழுது கொள்ளும்போது, நம்ம டிசிப்ளினோட, ஒழுக்கத்தோட, உண்மையோட ஆண்டவர தொழுதுக்கணும். சோ, எல்லாரும் இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 வசனத்த ஞாபகம் வச்சுக்கோங்க.